கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 8 வசனம் 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த ஒரு மனிதனையும் குற்றம் சாட்டாதபடிக்கு அவர்கள் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்களை புண்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் என எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நம்மை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தார். நம்முடைய நீதியினாலோ நம்முடைய பரிசுத்தத்தினாலோ அல்ல, அவருடைய மிகுந்த கிருபையினாலே அவர் நம்மை ரட்சித்தார். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய மிகுந்த கிருபையினால், அவருடைய இரக்கங்களினால் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் பெற்றுள்ளோம். எந்த மனிதனையும் அவருடைய பிள்ளையாக மாற்ற கர்த்தரால் கூடும், நீதிமான்களாக்க அவரால் கூடும். கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்துள்ளார். ஆகவே கர்த்தர் நீதிமானாக்குகிற எந்த மனிதனையும் நாம் குற்றம் சாட்டாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்மிடத்திலே எவ்வளவோ குறைகள் காணப்படுகின்றது, எவ்வளவோ குற்றங்களை நாம் இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் பிறருடைய குற்றங்களை நாம் பேசுவதில், புறம் கூறுவதில், பிறரை குற்றம் சாட்டுவதில் அதிக நாட்டமுள்ளவர்களாய் நாம் செயல்படுகின்றோம். அப்படி செயல்படாதபடிக்கு நாம் பிறர் செய்யும் தவறுகளை பார்க்கும்போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி, வேத வார்த்தைகளின்படி இது தவறு என்பதை சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்க வேண்டும். அவர்கள் அதை கேட்க மனதில்லாதவர்களாக இருப்பார்களானால் அவர்களோடு கூட உடன்பட்டு அந்த பாவத்தை நாமும் செய்து விடாதபடிக்கு, அந்த கிரியைகள் நம்மிடமும் வெளிப்படாதபடிக்கு அவர்களை விட்டு விலகி, ஆனால் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மாற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். ஒருபோதும் அவர்களை புண்படுத்தி பிறரிடம் சொல்லி அவர்களை குற்றம் சாட்டி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து விடாதபடிக்கு கர்த்தர் விரும்புகிற பிள்ளைகளாய் வாழ்வோம். சங்கீதம் 32:1-2 வசனங்களில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தர் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்திலே மன்னிப்பை கேட்பானானால் கர்த்தர் மன்னிப்பார். அவர் இரக்கமுள்ளவர், நம்மை போல கடின இருதயம் உள்ளவர் அல்ல. ஆகவே பிறரை குற்றம் சுமத்தி நாம் பாவம் செய்து நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாக்கி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். நம்மிடத்திலே நம்மை மாற்றுவதற்கு ஏராளமான குறைகள் உண்டு. அதை மாற்றுவதற்கு நாம் முயற்சிப்போம். சங்கீதம் 15:3 அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே பரிசுத்த பர்வதமாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் புறங்கூறாதவர்களாய், நிந்தையான பேச்சை எடுக்காதவர்களாய், அநீதியான காரியங்களை செய்யாதவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ நீர் அறிவுரிக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு, நீர் நீதிமானாக்கின எந்த ஒரு மனிதனையும் நாங்கள் குற்றம் சாட்டாதபடிக்கு எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.